ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்டு சீசன் 3 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ஒரு எபிசோடில் வந்துட்டு நிறைய முக்கியமான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு வேளை புரியலைன்னா கூட பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் நியூ வேர்ல்டு சீசன் 3 எபிசோட் 6. மேபி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி பெட்ரிஃபிகேஷன் பீம் நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துட முடியாது. இது 7 பில்லியன் பீப்புளையும் ரிவைவ் பண்ணுறதுக்கான நேரம் அப்படின்னு செங்கோ சொல்லவும், உண்மையாவா அப்படின்னு டைஜோ கேட்குறான். ஆனால் நம்ம கிட்ட தான் மிராக்கல் ஃப்ளூயிட் இல்லை அப்படின்னு டைஜோ கேட்கவும், இனிமே இயற்கை தர மிராக்கல் ஃப்ளூயிட நம்ம யார் இருக்க போறா, நம்மளே அதை உருவாக்க போறோம். சொன்னல காட்டியர் ஐட்டம்னு, அது அந்த ட்ரெஷர் பாக்ஸ்குள்ள இருக்கு. அது இருந்தால் அன்லிமிட்டட் நைட்ரிக் ஆசிட் ரெடி பண்ணலான்னு செங்கோ சொல்லவும், சூப்பர்னு குரோம் ரேயஸ்வின் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நம்ம ஐலாண்டில் போய் ட்ரெஷர் எடுக்கலாம் அப்படின்னு செங்கோ சொல்றான். 3700 இயர்ஸ்க்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் பெட்ரிஃபிகேஷன் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு வியாக்கா கிட்ட அந்த டைமண்ட் ரிங் அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு மேல டைமண்டுக்குலாம் ஒன்றும் வேல்யூ இல்ல, அது ஜஸ்ட் ஒரு ராக் தான் அப்படின்னு அந்த டாக்டர் ஒய்ஃபும் சொல்லவும், நம்ம கிட்ட இருக்கிற வேல்யூபிளான திங்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வைப்போம். ஃபியூச்சர்ல வரப்போற சயின்டிஸ்ட்க்கு இந்த ட்ரெஷர் பாக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பியாக்கியா தான் அந்த பிளான பண்ணியிருக்கான். இந்த ஷீஷல்ல வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அம்மா பொண்ணுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படியே பல காலங்கள் போகுது, பல ஜென்ரேஷன்ஸும் கிரியேட் ஆகுறாங்க. 100 டெய்ல் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கா மாறி இப்போ ரோரி தான் அந்த கதையை சொல்ற பிரீஸ்டா இருக்கிறா. 100 டெய்ல் அவ்வளத்தையும் சொல்ல நான் கேட்கறதுக்கான நேரம். மேபி அதுல வேற நிறைய க்ளூ ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஜெங்கோவங்க அப்படின்னு சொல்லி கென் கேட்கறான். இன்னைக்கு நைட் அவன் என் சிஸ்டர் பிளேஸ்ல தங்குறான்னு கொஹாக்கு சொல்லவும், இன்ட்ரோ ஷாக் ஆகவும் நீ நினைக்கிற மாதிரி இருக்காதுன்னு கீன்றோ சொல்றான். இதை நீ கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஸ்டோரி இப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வா சொல்ல ஆரம்பிக்கிறா. வர இவங்க கண்டினியூஸா கதை சொல்லிட்டு இருக்காங்க. கிளைமேக்ஸ் கிட்ட வந்திருப்பாங்க. ஓ இது இந்த பாய்சனஸ் செடியை பத்தி சொல்ற கதை தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு டீ கொடுக்கலான்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோ முடியாம கிடக்குறா. அடுத்ததா ஸ்டோரி 8 நம்ம ஆரம்பிக்கவோ, என்னது 8 இப்பதான் வருதான்னு கென் ஷாக் ஆகுறான். இந்த ராக்ஸை பத்தி பேஸ் பண்ண ஏதாச்சும் கதை இருந்தா சொல்லு அப்படின்னு ஜெங்கோ கேட்கறான். ராக்ஸ் மேல யாருக்காச்சும் ஆர்வம் காட்டி மினரல்ஸை கலெக்ட் பண்ணணும் பியாக்கியா யோசிச்சிருப்பான். இந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரோட நேமுமே ஏதோ ஒரு ராக்கையோ மினரலை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரார்காய்ஸ், கொஹாக்கோ, ரோரி அப்படின்னு ஜெங்கோ கேட்கவும், கொஹாக்கோ சூரியன் கலர்ல இருக்கிற ஒரு ஜெம், கீன், கோல்டு இந்த மாதிரி எல்லாமே ட்ரெஷர் பாக்ஸ்குள்ள இருக்கு. டைமண்ட் ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஹார்டஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஜெம் அதே ட்ரெஷர் பாக்ஸ்லயே அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி பிளாட்டினம் அதுல சொல்லப்பட்டிருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். சோ அந்த ட்ரெஷர் பாக்ஸ்ல பிளாட்டினமும் இருக்கு. கொஞ்சோட்டு பிளாட்டினம் கிடைச்சாலே போதும் அன்லிமிட்டட் நைட்ரிக் ஆசிட் ரெடி பண்ண முடியும்னு சொல்லவும், நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காட்டியர் ஐட்டம் தான்ப்பா, கொஞ்சோண்டு பிளாட்டினம் இருந்தாலே போதுமா, நம்ம எல்லாரையும் ரிவைவ் பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும், ஈவன் போப்ப வச்சு கூட நம்ம நைட்ரிக் ஆசிட் ரெடி பண்ணிக்கலாம் ஜெங்கோ சொல்லவும், கொஞ்சம் பேரையாச்சும் ரிவைவ் பண்ணிக்கலாம்னு கொஹாக்கோ கேட்கவும், ஹியூமன் பிரெயினால எத்தனை பீப்புள ஞாபகம் வச்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 150. நம்ம வில்லேஜ்ல மொத்தம் எத்தனை பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கென் கேட்கறான். காசா ஆர்மில ஒரு 100 பேர், இஷிகாமி வில்லேஜ்ல ஒரு 40 பேர், மொத்தமா ஒரு 150 பேர்னு சொல்லவும், 150 பேர் இருக்கிறதுனால தான் நம்மளால எல்லாரையும் ரிமெம்பர் பண்ண முடியுது. அதுக்கு மேல போச்சுங்கன்னா ஆளுங்களை ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. அப்படியே சில பேரை ரிவைவ் பண்ணலாம், அடுத்து யாரை ரிவைவ் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனை வரும். எனக்கு பிடிச்சவங்கள தான் ரிவைவ் பண்ணணும்னு ஒவ்வொருத்தவங்களும் சண்டை போடுவாங்க அப்படின்னு கென் சொல்லுவோம். ஆனா பிளாட்டினம் இருந்தா நம்மளால எல்லாரையும் அன்லிமிட்டடா ரிவைவ் பண்ண முடியும் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். சரி இந்த ட்ரெஷர் பாக்ஸ் எங்க இருக்கு? அப்படியே அவங்க வச்சுட்டு போயிருந்தாலும் 3000 வருஷம் வரைக்கும் அது எப்படி இருக்கும்னு கேட்கவும், ரெக்கார்டரை சேஃபா வச்ச மாதிரி ஹை ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் குள்ள வச்சிருப்பாங்கன்னு சொல்லவும், அந்த ஸ்பேஸ்ஷிப் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே டைஜோ சொல்லவும், சோயோ ஸ்பேஸ்ஷிப் குள்ள தான் அதை வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத ஒருத்தன் கேட்டுட்டு அமைதியா அங்க இருந்து போறான். ஜெங்கோ நம்ம பேசினதை ஒருத்தன் கேட்டுட்டு இருந்திருக்கான், உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படின்னு கென் கூட்டிட்டு வரான். அட இவன் பேர் என்னன்னு எனக்கு தெரியலையேன்னு செங்கோ சொல்லவும், அங்க இருக்கிற யாருக்குமே அவனோட பேர் தெரியல. ஆக்சுவலி உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வந்தோம்னா, நான் இஷிகாமி வில்லேஜை சேர்ந்தவனே கிடையாது. வேற ஒரு இடத்துல இருந்து கடல்ல அடிக்கப்பட்டு வந்து இஷிகாமி வில்லேஜ்ல கரை ஒதுங்கின ஒருத்தங்களும் என்ன கரணை காட்டி எடுத்து வளர்த்தாங்க. உங்க வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஜெம்ஸோட நேம் தான் இருக்கு. பட் நான் அவங்க வில்லேஜை சேர்ந்தவன் இல்லைங்கிறதுனால தான் எனக்கு பேரே இல்லாம நான் இத்தனை நாள் வளர்ந்தேன். பட் என்னோட பேரு சோயோஸ். நீங்க பேசினதை கேட்ட அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. மேபி நான் அங்கிருந்தா வந்திருக்கேன், என்னால உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சோயோஸ் சொல்றான். வாவ் ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. நீ கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது நம்ம போக போற அந்த ஐலாண்ட் அதுல கண்டிப்பா மனுஷங்க இருப்பாங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். அப்படின்னா நம்ம போற ஐலாண்ட்ல மனுஷங்க இருப்பாங்கன்னு சொல்ல வரையான்னு கொஹாக்கோ கேட்கவும், ஆமா அதுக்கு இவன் தான் நமக்கான ப்ரூஃப் அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், மக்களுங்க இருந்தா நமக்கு தேவையானது ஈஸியா எடுக்க முடியாது, லக் எப்பவோ ஜெங்கோ பக்கம் இருக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி என்ன ஓகேவும் பேசிக்கிறாங்க. இந்த ஐலாண்ட்ல பீப்புள் இருந்தா அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு குரோம் கேட்கவும், மேபி அவங்க எல்லாம் நமக்கு ரிலேட்டடா இருக்கலாம். சோயோ ஸ்பேஸ்ஷிப் இறங்கின அந்த ஐலாண்ட்ல தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. 100 டெய்லோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே ஜப்பானை யாராச்சும் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருந்துச்சு. சோ வம்சாவளிகளா வந்தவங்கல இருந்து யாரோ ஒருத்தங்க ஜப்பானை ரீச் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரோரி சொல்லவும், எத்தனை பேர் ஜப்பானுக்கு போக ட்ரை பண்ணிருப்பாங்களோ தெரியல. பட் இதுல ஒரு குரூப் தான் சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்காங்க. ஸ்பேஸ்ஷிப் குரூ மெம்பர்ஸோட குழந்தைங்க 2 குரூப்பா பிரிஞ்சு ஒரு குரூப் அந்த ஐலாண்ட்லயே இருந்திருக்கலாம், இன்னொரு குரூப் ஜப்பானை நோக்கி பயணம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இதுதான் என் வீடு அப்படின்னு சோயோஸ் பார்க்கவும், நம்ம போற இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்லியா இருந்தா பிரச்சனை இல்ல, இங்கேயே சண்டை போட வேண்டியது இருந்ததுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு எல்லாரும் ஒவ்வொன்றும் யோசிக்கிறாங்க. ஒருவேளை சிக்னல் அனுப்பின வைமன் இங்க இருந்தா அப்படின்னு சொல்லி குரோம் கேட்கவும், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கென் யோசிக்கவும், இத்தனை நாளா நீ இஷிகாமி வில்லேஜ் சேர்ந்தவன் இல்லைன்னு ஏன்டா எங்க கிட்ட சொல்லல
இல்ல சோயஸ் மன்னிச்சிரு, இப்பவாச்சும் நீ உண்மையை சொன்னா அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு குஹாக்கு அப்பா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு. அவங்க டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குமா நோக்கியோ யோசிக்கவும் அந்த லெவலுக்கு டெக்னாலஜி இருந்தா கண்டிப்பா அவங்க கடலை நோக்கி வந்திருப்பாங்க. ஏன்னா ஹியூமன் நேச்சரே தெரியாத விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறது தான். கண்டிப்பா அவங்க கிட்ட டெக்னாலஜி இருக்காது அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட உண்மையிலேயே நானும் பல தடவை என்னோட ஹோம் ஐலாண்டுக்கு போக ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா ஸ்டாம் என்ன விட்டதில்ல. ஃபைனலி உங்களோட அந்த சயின்ஸ் ஷிப் மூலியமா என்னால அங்க போக முடிஞ்சது அப்படின்னு சோயோஸ் கண் கலங்குறான். என்ன இருந்தாலும் நீ ஒரு கிங்டம் ஆஃப் சயின்ஸோட பர்சன் தான் அப்படின்னு சொல்லி கென் சொல்றான். நீ வேற இடத்துல இருந்து வந்திருந்தனால நீ எங்கெல்லாம் ஒருத்தன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் சோயோஸ் ரொம்ப ஹாப்பி ஆகுறான். அந்த ஐலாண்டுக்கு நம்ம இன்னும் போக எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும் எத்தனை நாள் 5 மணி நேரத்துல போயிருவான் ரியோஸ்வி சொல்றான். வா இது உண்மையிலேயே ஆசம் அப்படி டைஜு சொல்லவும் இந்த ஷிப் இருக்கிறதுனால தான் இது பாசிபிள். இதை எப்படி கேட்டாங்களோன்னு யூசரியா சொல்லவும் பார்த்து பேச அவனுங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சா அவ்வளவுதான் குஹாக்கோ சொல்றான். இப்ப பத்தி இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் சொன்னேன் நிக்கி சொல்லவும் எனக்கு இது பிரச்சனை இல்ல, ஒரு தடவை 5 மணி நேரம் செங்கோ ராக்கெட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான் யூசரியா சொல்றா. இப்ப யூசரியாக்கு இந்த ஷிப் மொத்தத்தையும் சுத்தி காமிக்கிறாங்க. கீழே வந்து லெவல் 5 பங்க் பெட்ஸ் இருக்கு. அதுக்கு மேல எல்லா வகையான பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கு. ஃபிஷிங் பண்றதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு ஏரியா இருக்கு. மேல சோனார் அண்ட் ரேடார். எமர்ஜென்சியா எல்லாரும் வெளியே போறதுக்கு கூட ஷிப்போட விண்டோ சைஸ் பெருசா தான் செஞ்சிருக்காங்க. அது தேவையான மெட்டீரியல்ஸ் அது போக ஒரு சயின்ஸ் லேபையே மினியா செஞ்சு வச்சிருக்காங்க. வீல்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த சயின்ஸ் லேபை எங்கனாலும் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சி சிக்னஸ்ல இப்ப எல்லாருமே வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. சி சிக்னஸ் வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. சரி ஓகே லேப் இருக்கு, நான் இப்பவே மருந்து ரெடி பண்றேன் அப்படின்னு ஜெங்கோ இதுக்கு எதை கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறான். இந்த பூதா மெடிசினா அப்படின்னு டைஜோ கேட்கவோ இல்ல 10 பில்லியன்% இது பாய்சன் தான். பட் இந்த பூல இருந்து பாலனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி ஒரு வழியா மருந்தை ரெடி பண்றான். மோஷன் சிக்னஸ் இருக்கிற எல்லாருக்குமே அதை கொடுக்கவும் எல்லாரும் நார்மலா ஆகுறாங்க. நார்மல் ஆயிட்டீங்கன்னா வந்து வேலையை பாருங்க அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இந்த மினி லேப்ல என்னனாலும் கிரியேட் பண்ணலாம், பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சோயோஸ் வந்து ஆச்சரியமா பாக்குறான். நல்ல வேலை ஸ்ட்ராம் எதுவும் வரல அப்படின்னு சொல்லி ஜீன்ரோ நினைச்சா கடலை நம்ம எப்பவோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே புயலும் மழையும் அங்க வந்தது. ரியோஸ்வி நம்மளால சேஃபா போக முடியுமா? ரியோஸ்வி இப்படி ஷாக்கிங்கா இருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் அப்படின்னு குரோமும் குஹாக்கவும் பயந்துட்டு இருந்தா. இந்த டீ ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு நம்ம பொறுமையா இருக்கிறான். இந்த ஷிப்பை ஓடுற கேப்டன் நானா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரியோஸ்வி சொல்றான். அப்புறம் ஏன் செங்கோ இப்படி பாதிக்கிட்டு ஓடி வரா, ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு குரோமும் குஹாக்கவும் நினைக்கிறாங்க. பிரச்சனைலாம் எதுவும் இல்லை, பட் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சான்ஸ். புயலை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த ஐலாண்ட் பீப்புள் ஃப்ரெண்ட்லியா எதிரியான்னு தெரியாது. புயல் அடிக்கிற இந்த கேப்ல நம்ம ஐலாண்டுக்குள்ள ஓடுருவிடலாம், யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு செங்கோ சொல்லப்போம். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி இப்போ ஷிப்பை ஃபாஸ்டா செலுத்துறாங்க. ஒரு வழியா இவங்க அந்த ஐலாண்டையும் ரீச் பண்றாங்க. சோயோஸ்க்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. கண்டிப்பா இந்த ஐலாண்ட் இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி அவன் கண் கலங்குறான். அவங்களோட ட்ரெஷர் ஐலாண்டுக்கு வந்துட்டோம் பியாக்கியா, அங்க எங்களுக்காக என்ன காத்துட்டு இருக்குன்னு பார்க்க எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு ஜங்கோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கொஞ்சோண்டு பிளாட்டினம் இருந்தாலே போதும், நம்ம ஹீரோவால அன்லிமிட்டடா நைட்ரிக் ஆசிட கிரியேட் பண்ண முடியும். பிளாட்டினம் இல்லாமயே கூட நைட்ரிக் ஆசிட கிரியேட் பண்ண முடியும் தான். ஆனா அந்த மெத்தட்ல பண்ணும்போது நைட்ரிக் ஆசிட் ரொம்பவே கம்மியா கிடைக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள பிளாட்டினம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டுக்கு வரான். பட் மக்கள் அந்த இடத்துல இருக்காங்கிறதுனால அவ்வளோ ஈஸியா அந்த பிளாட்டினம் எடுத்துட முடியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.